டூ வீலர்லேருந்து 4 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமைக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் வர அதில் உங்களுடைய சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சுக்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போனதுனால அது ஒரு சிறு படபடப்பாக பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் நீங்கள் சந்திராஷ்டம காலம் வரும். அதாவது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்க, பானகம் பிரசாதம் பண்ணிட்டு போங்க. அங்கே பானகம் பிரசாதத்துக்கு கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். நீங்கள் இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது முருகன் கோவில்னு சொல்லுவா, சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதே ஆனால் மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க. சிகப்பு கலர் வஸ்திரம் ஒன்று தானம் கொடுங்க. இந்த காலகட்டத்தில் செம்பருத்தி பூ வாங்கிட்டு போவோம். செம்பருத்தி பூ ஒரு 10 20 வாங்கிட்டு போய் அங்கே கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வரவேண்டிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.